டி நகர்லேயே ஒரு ஹாட்ஸ்பாட்டான கடைனா அது இந்த தட்டு இட்லி கடை தான். ஈவினிங் டைம் ஆனாலே போதும் இங்கே கூட்டம் அலமோதும். அப்படி என்னதான் இங்கே ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான பொடி தட்டு இட்லி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஒரு பீஸ் 50 ரூபான்னு விற்கிறாங்க. அண்ட் டேஸ்ட் பற்றி சொல்லணும்னா ஆவரேஜ் தான். அண்ட் இங்கே குழம்பு வெரைட்டிஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதில் என்னோட பர்சனல் ஃபேவரட் மட்டன் அண்ட் சிக்கன் குழம்பு, சாம்பார் அண்ட் சட்னி. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். இந்த குழம்பு வெரைட்டிஸை விட இவங்க வச்சிருக்க சைட்ஸ் தான் இங்கே ஹைலைட்டு. இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அண்ட் இந்த பொடி இட்லிக்கு சைட்ஸாக ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது இந்த மின் சிக்கன் தான். அண்ட் டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. தோசைக்கு அண்ட் இட்லிக்கெல்லாம் இது நல்லாவே ஒத்து போகுது. அண்ட் பொடி இட்லியை விட இங்கே நார்மல் தட்டு இட்லி நல்லாவே இருக்கும். ₹50க்கு 2 தட்டு இட்லி தருவாங்க. ஸோ பெட்டர் நார்மல் தட்டு இட்லி ட்ரை பண்றதே நல்லது. மெயின் டிஷ்ல ரெண்டாவதா ட்ரை பண்ணது இந்த பரோட்டா. அண்ட் இதுக்கு இந்த மட்டன் குழம்பு நல்லாவே பேரிங் ஆச்சு. அண்ட் இதுக்கு சைட் டிஷ்ஷா மட்டன் பிரெயின் வாங்கி ஸ்பேரிங் பண்ணி பார்த்தேன். அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இந்த பரோட்டாவை தான் ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியல. வயிறெல்லாம் ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா பரோட்டாவை அவாய்ட் பண்றது நல்லது. மொத்தத்தில் இந்த பரோட்டாவை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு முட்டை தோசை பக்கம் வந்தாச்சு. அண்ட் இதுக்கு சாம்பார் அண்ட் கார சட்னி ஒரு நல்ல காம்பினேஷன். இதுக்கு சைட்ஸா மட்டன் போட்டி வாங்கி ட்ரை பண்ணேன். அண்ட் மட்டன் போட்டியோட டேஸ்ட் போட்டியில் ஸ்பைஸ் லெவல்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் இந்த முட்டை தோசையோட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் பக்கா. ஃபைனல் டச்சாக ட்ரை பண்ணது இந்த இடியாப்பம். அண்ட் இதுக்கு கார சட்னி ஒரு மஸ்ட் ட்ரை. மெயின் டிஷ்ல எனக்கு பிடிச்சதே இங்கே இடியாப்பம் தான். அண்ட் சைட் டிஷ்காகவே இந்த பிளேஸை நான் ஹைலியாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் டெய்லி சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை. மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணால் நல்லது. அண்ட் ஹைஜீன் பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாது. முக்கியமாக இங்கே நாய்க்குட்டியெல்லாம் சுற்றிட்டு இருக்கும். என்ன மாதிரி இறக்க குணம் பட்டு ஏதாவது சாப்பிட போட்டுறாதீங்க. இல்லைன்னா ஒரே அமுழி தும்லியாக போயிடும். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்.